ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிலகாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி. ஹை இன் கேலரி தான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஷாஹி துக்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாஹி துக்டா பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி இந்த மாதிரி ஃபைனாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தேவைப்படும். ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் குங்குமப்பூ தேவைப்படும். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். உங்களோட ஸ்வீட்னஸ் உங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க். அதை தவிர ஒரு சுகர் சிரப் பண்ண போகிறதுக்கு தான் இந்த சுகர். அது தவிர இப்போ 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஒரு 3 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் ஒரு 3 கப் பால். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 கப்பாக சுருங்குற அளவுக்கு நம்ம இது நல்லா இது பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த மீன் டைமில் நான் பால் ஆன் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட எண்ணெயில் 2 ஸ்லைஸாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் ரொம்ப ரிச். ஏன்னா நம்ம பால், பாதாம், நீங்கள் இதோட வேணால் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷாஹி துக்டா. ஒரு டெசர்ட், நார்த் இண்டியன் டெசர்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸை அளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைசஸை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுத்த 2 ஸ்லைஸாக சேர்த்துக்கலாம். ஏன் 2 சேர்க்குறேன் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம ரொம்ப ப்ரெட்டை ஃபோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிஞ்சு போயிடும் இல்லையா, அப்படி பிய்யாமல் இருக்கிறதுக்காக தான் 2 ஸ்லைஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் தான் லேட் ஆகும் ஃப்ரை ஆக. அதுக்கப்புறம் கடகடன்னு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வரச்சையே எடுத்துருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல கலர் வந்துடுச்சு இல்லையா. ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த 3 கப்பு பாலை சேர்த்துருக்கேன். இது நல்லா 1.5 கப் ஆகிற அளவுக்கு நல்லா இதை பாயில் பண்ணிக்கணும். நம்ம பாத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் ஆடை, அதெல்லாம் சேர்த்து விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். ரப்ரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு காய்ச்சிக்கணும். இதை பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஸ்வீட் தான், ஆனால் டேஸ்ட், இதோட ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது பிரெட் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். ரொம்ப பிரெட் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. சில பேர் சாப்பிட்லன்னா கூட இதை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பால் மட்டும் அப்பப்போ கைவிடாமல் கிளறிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப அடி ஒட்டா விடாமல் சிம்மில் வச்சு பண்ணிக்கணும். இன்னொரு 1 மினிட் கழித்து நான் இதில் குங்குமப்பூவும் நம்மளோட கண்டென்ஸ்ட் மில்கோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த பாலுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு. எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிறிஸ்பாக. நீங்கள் இந்த மாதிரி நாளே கூட ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் நாளே பண்ணிவிட்டு அவங்க வரைச்ச நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷாஹி துக்டா. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி ஒட்டிடும். அடி கனமான பாத்திரத்தில் பாலை சிம் பண்ணுங்கள். நல்லா ரப்ரி ஃபார்ம் ஆகணும். ரப்ரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் மேடும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சுகர் சிரப்லேயும் சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பால்லையே சேர்த்துடுறேன். நிறையா சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்தா போகிறோம். அதோட ஒரு 2-3 ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்து ஜஸ்ட் இந்த நம்ம பண்ண போகிற ரப்ரிக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது தவிர நம்ம சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். நம்மளோட ப்ரெட்டே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டைம் கன்சியூமிங் ஸ்வீட். நீங்கள் என்றைக்கு லெஷர்லியாக வீக்கெண்டில் இருக்கீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது இல்லையா பால். நல்ல திக்காகணும். இது இந்த ரப்ரி அப்புறம் இந்த பொரிச்ச ப்ரெட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி சாப்பிட்றச்சா ஆஹா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படியே அந்த ஓரமெல்லாம் சேர விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ குங்குமப்பூ கண்டென்ஸ் மில்க் ரெண்டுமே சேர்த்துட்டோம். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையே சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். சுகர் சிரப் வேறு பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆகும் இந்த பால் சுருங்கி வரத்துக்கு. கன்ஃபார்மாக சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாம் அண்ட் முந்திரி இது ரெண்டையும் ஒரு 10 பீஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக துருவி, அதாவது ரொம்ப ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிஸ்தா வேணாலும் இதில் பிஸ்தா சேர்த்துக்கலாம். எனக்கு பிஸ்தா பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பால் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா நம்ம குங்குமப்பூ போட்டோம் இல்லையா, அதனால். இது நம்ம கொஞ்சம் திக்காக அரைச்சா நம்ம சுகர் சிரப்பு பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 6 to 8 மினிட்ஸ் வந்து அந்த சுகர் கரைஞ்சி அந்த தண்ணியில் இதானா போகிறோம். அதில் தான் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அந்த ஏலக்காய் பொடியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி ஒரு முழு ஏலக்காய் 2-3 பீஸ் ஏலக்காவை வந்து கொஞ்சமாக தட்டிட்டு அந்த சுகர் சிரப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால். நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன், ஏன்னா சட்டுன்னு ஆகணுங்கிறதுக்கு. சட்டுன்னு ஆகணும் அப்படின்னு நீங்கள் அடுப்பை பெருசாக வச்சிங்கன்னா நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாலை அடி ஒட்டக்கூடாது. ஒரு கனமான பாத்திரத்தில் தான் பண்ணணும். பால் மட்டும் இந்த மாதிரி அதை வந்து பால்கோவா மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பண்ண போகிறது இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ரசமலாயிலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரும். கொஞ்சம் ஏடாக வரணும் பால். ஒரு அதாவது நம்ம 3 கப் போட்டோம் இல்லையா, அது ஒரு 1.5 கப் இல்லை 1 கப் அளவுக்கு வந்தால் போகிறோம். சுகர் சிரப்புக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம போட்ட 1/2 கப் சுகருக்கு ஒரு 1/4 கப்புலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல இந்த சுகர் டிசால்வ் ஆகி ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு இது கொதிக்கணும். இப்போ பாருங்கள் சுகர் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட சுகர் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த சைட் பாருங்கள் நம்ம பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏடு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இந்த மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஆனால் ரிசல்ட் பிரமாதமாக இருக்கும். எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வேலை பொறுமையாக பண்ணினோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து எப்போதுமே பிரமாதமாக இருக்கும். அதுவும் குக்கிங்கில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த ஆடை மாதிரி பறிய ஆரம்பிக்கும். அதை ஃபுல்லாக அது பாலோடு சேர்த்துட்டுருங்க. இந்த பக்கம் சுகர் சிரப் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இந்த டிஷ்க்கு எவ்வளோ ஏலக்காய் பொடி தேவையோ அதை நான் இந்த சுகர் சிரப்லேயே சேர்த்துட்டுறேன். கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம், ஏன்னா குங்குமப்பூ வேறு போடுறோம் இல்லையா. ஜஸ்ட் இந்த சுகர் நமக்கு வந்து மெல்ட் ஆகி ஒரு 5 to 8 மினிட்ஸ் கணக்குங்க, அந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம். சுகர் சிரப்புக்கு பாகு கன்சிஸ்டன்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இந்த சுகர் கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்செடுத்தனாலே போகிறோம். நம்ம ஆஃப் பண்ணின்றலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் இதை ஆஃப் பண்ணின்ற போகிறேன். நடுவில் நம்மளோட பாலை நான் கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அந்த ஓரமெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நமக்கு வந்து அடி ஒட்டாமல் வரணும். பால் நல்லா கொதிச்சு இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் கலெக்ட் ஆகும். நல்லா இதுக்கு வந்து கொதிச்சு சுண்டி நமக்கு ரப்ரி கலெக்ட் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு இந்த சுகர் சிரப். எனக்கு இந்த போகிறோம், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் மறுபடியும் கொஞ்சம் சிம் பண்ணிக்க போகிறேன். இந்த பாலை சிம் பண்ணினோம் அப்படின்னா இந்த ஓரமெல்லாம் ஒட்டும். மறுபடியும் எடுத்து விட்டுட்டு பெருசாக்கிக்கலாம். அடி ஒட்டாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸாக பண்ணுறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, நல்லா இந்த ரப்ரி வரணும். ரப்ரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் திக்கான ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. நல்லா திக்கான பால் தான் இதோட டேஸ்ட்டே. நல்லா திக்காக்கிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அடி ஒட்டாமல் எடுத்து விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெட் எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸு ப்ரெட் எடுத்து நல்லா சுகர் சிரப்பில் 2 பக்கமும் சுகர் சிரப் படுற மாதிரி கோட் பண்ணி
ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பிரெட் ஸ்லைஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று வேணால் காமிச்சிடுறேன். முதல்ல ஒரு பிரெட் எடுத்து சுகர் சிரப்பில் 2 பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ரப்ரி, இதை அதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சில்லுன்னு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சுட சுடவே சேர்க்குறேன். நல்லா எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் படுற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரப்ரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் ஃப்ளேக்ஸ் அண்ட் முந்திரி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இதில் வேணால் உங்களுக்கு பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். எனக்கு பிஸ்தா பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. பாதாம் அண்ட் முந்திரி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவும் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான எம்மியான ஷாஹி துக்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீக்கெண்டில் இதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை கெஸ்ட் வரும்போது பண்ணிங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கிறிஸ்பான ப்ரெட்டுக்கும் இந்த ரப்ரிக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.